வணிக சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாடு என்பது உருவாகி இருக்கிறது. வீட்டு உபயோகத்துக்கான கேஸ் சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை என்று அரசு ஒரு பாலிசி எடுத்திருக்கக்கூடிய நிலையில் வணிகர்களுக்கு பெரிய அளவுக்கு இதனது பாதிப்பு உணர துவங்கி இருக்கிறாங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இதனது தாக்கத்தை நம்ம பார்க்கின்றோம். சென்னை போன்ற நகரங்களில், மதுரையிலலாம் இப்பயே அதோடைய விளைவுகளை நம்ம பார்க்கின்றோம். இது பற்றி தன்னுடைய கருத்துக்களை பகிர்கிறார் வணிகர் சங்கத்துடைய தலைவர் திரு விக்ரமராஜா, தலைமைச் செயலகத்தில். இன்றைக்கு சிலிண்டர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்களால் அந்த ஹோட்டல் திறக்க முடியாது, தொழில் நடத்த முடியாது. அதை நம்பி வரக்கூடிய பொதுமக்களுக்கு உணவு தர முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவேதான் தட்டுப்பாடு வராத நிலை ஏற்படுத்திட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வன்கொடை பேரவைப்பு வலியுறுத்தியிருக்கிறார். இன்னைக்கு ஹோட்டல்லாம் வழக்கம் போல செயல்படுது, அதுல எந்த குறைபாடுகளும் இல்லை. அதாவது மெனுவை குறைச்சிருப்பாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 வெரைட்டிஸ் போடுறாங்கன்னா ஒரு 10 வெரைட்டிஸ் குறைச்சிருப்பாங்க, 10 வெரைட்டிஸ் போடுறாங்க. இல்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக அதை செஞ்சிருக்காங்க. அந்த 10 பொருளும் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாடு வன்கொடை பேரவைப்பு இந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த பெட்ரோல் துறையில எங்களுக்கு ஒரு சிறப்பு சட்டமாக, அதாவது ஹோட்டல் அத்தியாவசியமான பொருள் எஸ்மா ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் பிரகாரம் கொண்டு வந்துட்டா தட்டுப்பாடு இல்லாம சிலிண்டர் கிடைப்பதற்கு வழிவகை செய்யும். அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைச்சால் மக்களுக்கு உணவுப் பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். தட்டுப்பாடு இல்லாமல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் விலை ஏற்றம் ஏற்படாத சூழல் உருவாகும். இதுவரைக்கும் இல்ல அப்படி இல்ல. கையிருப்பு ரெகுலர் தான். அதாவது ரெகுலர் பாத்தீங்கன்னா ஒரு 10 சிலிண்டர் நாங்க வச்சிருக்கோம் வைங்களா, 2 நாளைக்கு இருக்கும். இந்த 48 மணி நேரம் கழிச்சுன்னா இருக்காது. இதுக்கிடையே சிலிண்டர் சப்ளை ஆனாதான் மீண்டும் எங்கிட்ட இருக்கும். இல்லைன்னா சிலிண்டர் இல்லாத நிலை ஏற்பட்டு கட்டாயமா 4 நாள் தான் தட்டுப்பாடு. இல்லை என்று சொன்னா ரெகுலரா இருந்துச்சு, தாக்கமே இல்லாம இருந்தது. இல்ல மத்திய அரசு தானே இதை வாங்கி நம்மளுக்கு தந்துகிட்டு இருக்காங்க. கச்சா எண்ணெய் வாங்குவது கொள்முதல் செய்து அவங்க தான் பண்றாங்க. அதை எப்படி வாங்க வேண்டும்? இப்ப ரஷ்யாவில் நிறைய வாங்குறோம், நம்ம ஏற்கனவே குறைச்சிட்டாங்க, இப்ப அதிகப்படியா வாங்கப்பட வேண்டும். அவர்கள் வாங்கி நாட்டுக்கு நம்ம தட்டுப்பாடான நிலை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தான் கட்டாயம் முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். கையிருப்பு அதிகப்படுத்தி நடவடிக்கை எடுத்தாலே போதும், சிறப்பாக வந்துடும். நன்றி. இல்ல அது பண்ணியாச்சுன்னா ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட்டுப்பாடு இல்ல இருந்தாலும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. கொடுக்கின்ற பொழுது எல்லா ஹோட்டல்லையும் பொருள் கிடைக்கும். அந்த ஹோட்டலை நம்பியே சாப்பிடக்கூடிய ஆட்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும். இல்ல நாங்க அது விலையேற்றது, இந்த தற்காலிக விலையேற்றுவது என்பது நாங்க வச்சுக்கிறதே இல்லை. எப்பவுமே கொரோனா காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, மக்களுக்கு ஏதுவான தரமான பொருளை கொடுக்கணும், நியாயமான விலையில் கொடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை. தவிர இந்த கேஸை காரணம் காமிச்சு விலையேற்றுங்கிறது கிடையவே கிடையாது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.